நம்ம ஊரில் நார்மலாக இப்போ நான் உதாரணத்துக்கு நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போனோம்னா நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூருக்கு பஸ் ஏறி ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இங்கேருந்து பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா போட்டில் மட்டும்தான் போக முடியும். வாங்க போகலாமா? இப்போது நம்ம தங்கியிருக்கிற இந்த ரெசார்ட்லேருந்து நம்ம வேலை பார்க்குற இந்த ரெசார்ட் தீவில் இருந்து பக்கத்தில் உள்ள ஒரு தீவுக்கு போகிறோம். பெரிய பர்பஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு குறிக்கோள், அங்கே போய் சும்மா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம தங்கியிருக்கிற இந்த ரெசார்ட் தீவுலேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ் தீவு, கிராம தீவுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து மாலத்தீவுங்கிறதுனால நம்ம போட்டில் மட்டும் தான் போக முடியும், சீப்ளைனில் போகலாம். ஆனால் பக்கத்தில் உள்ள தீவுக்கு இங்கே உள்ள தீவுலேருந்து போகிறதுக்கு வந்து போட்டு மட்டும்தான். போட்டு வந்து 2 விதமான போட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒன்று இந்த மாதிரி நார்மல் போட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீட் போட்டு. ஸ்பீடு போட்டில் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தீவுக்கு போகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஸ்பீட் போட்டில் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஆனால் இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த கப்பலில் வந்து அந்த போட்டில் வந்து கிட்டத்தட்ட 35லேருந்து 40 நிமிஷம் எடுக்கும். இதுதான் நம்ம இருக்கிற அந்த தீவு. அந்த போது பாருங்கள் ஒரு கப்பை, அதுதான் ஸ்பீடு போட்டு. அந்த ஸ்பீடு போட்டில் போனோன்னா 10லேருந்து 15 நிமிஷம் சும்மா ஜம்முன்னு போய் இறக்கி விட்ருவோம். வானம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வானத்தை பார்த்துக்கிட்டு இந்த அமைதியாக இருக்கிற அதை பாருங்கள், நல்லா குறிச்சிக்கோங்க. அமைதியாக இருக்கிற இந்த கடலை பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இந்த ட்ராவல் பண்ண 45 நிமிஷம், அதாவது 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் போகிற அந்த ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழகாக ஜாலியாக சூப்பராக போயிட்டு இருந்தது. நம்ம வந்து இந்த பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் வியூலாம் சும்மா அருமையாக நமக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி அழகாக தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை நேரில் பார்த்து போகிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி, அந்த வானம் அப்படி பார்த்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமத்தில் வந்து நமக்கு ஹோட்டலு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்கான கடைகள் அப்படின்லாம் இருக்கும். இங்கே வந்து அந்த கிராமத்தில் உள்ள தீவில் போயிட்டு நம்ம ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம தமிழ் பசங்க நம்ம கூட ஒரு ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுற தமிழ் ஆட்களோடு நம்ம ஜாலியாக அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அது வந்து நம்ம வேலை பார்க்குற ரெசார்ட்டு. இது பக்கத்தில் உள்ள ஒரு தீவு. இந்த தீவுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஓகேங்களா? இந்த தீவுலேருந்து, அதாவது நமக்கு வேலை செய்கிறதுக்காண்டி சில கேஷுவல் ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த தீவுலேருந்து தான் நமக்கு வராங்க. ஏன்னா நம்ம தீவிலே எல்லாரையும் தங்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி ஓனர் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் உள்ள தீவில் வாடகைக்கு வீட்டெல்லாம் எடுத்து அங்கே தங்க வச்சுட்டு இந்த போட் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போட் சர்வீஸ் வந்து நம்ம ஹோட்டலோட போட் சர்வீஸ் தான். அதனால் நம்ம ஜாலியாக போயிட்டு வந்துக்கலாம். போகிறப்போ மட்டும்தான், அதாவது சாயந்தரம் இங்கேருந்து போகுதுன்னா திரும்ப காலையில் கிளம்பி டியூட்டிக்கு வரப்போ தான் வரும். இருந்தாலும் நம்ம நைட்டே ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கு காசு கொடுத்து பே பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே ஷேர் பண்ணி காசு கொடுத்து போட்டு பிடிச்சி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த தீவுலேருந்து இந்த தீவு குட்டியாக பிரிஞ்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இது நம்ம அந்த தீவுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இங்கே குட்டியாக ஒரு சின்ன தீவாக இருக்குது. இந்த தீவில் யாருமே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்ச் தான் இந்த தீவு இருக்கும். அந்த தீவில் யாருமே இல்லை, சும்மா ஒரு பாலடைஞ்ச தீவு அப்படிங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த தீவு வந்து இந்த இடம்லாம் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துலையுமே ஆழம் இருக்கும், ஒரு 20 அடி அந்த ரேஞ்சுக்கு ஆழம் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து எங்கே ஆழம் கம்மியாக இருக்குது, கரை தட்டுற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கம்பு குச்சி நட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த போட்டு வந்து நேராக இந்த ஒரு 2 சைடும் கம்பு குச்சி நட்டு வச்சுருப்பாங்க. அந்த நடுவில் நீங்கள் போங்க, மற்ற இடம்லாம் வந்து ரொம்ப கரையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் அழகாக உள்ளே வந்து நேராக போகும். இந்த தீவு தான் நம்ம போகிறோம். இந்த தீவு பேர் வந்து உழுதுளை. இந்த தீவு பேர் வந்து உழுதுளை. இந்த தீவுக்குள்ள வந்து சும்மா கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டன் நம்ம வேலை பார்க்குற ரெசார்ட் தீவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் வந்திருக்கோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த தீவு நெருங்கியாச்சு. இவ்வளோ பக்கத்தில் இருக்கே, போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 5 நிமிஷம் ஆச்சுங்க. அவ்வளோ பக்கத்தில் வந்து. ஏன்னா இது வந்து நார்மல் போட்டு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஸ்பீடு போட்லாம் சும்மா பறக்கும். அப்படியே கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் தான், 30லேருந்து 35 நிமிஷம் இந்த போட்டில் போகிறத. ஸ்பீடு போட்டில் நம்ம வந்து 10லேருந்து 15 நிமிஷம் தான், சும்மா தட்டி தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் நிப்பாட்டி விட்டுரும். இது வந்து இந்த இடத்துல நமக்கு ஆர்பார் மாதிரி இருக்குங்களே, அங்கே பாருங்கள் போட்லாம் நிற்கிதா. இந்த இடத்துல நம்ம போய் லேண்ட் ஆகி
உள்ளே சுற்றி பார்க்கவும் போகிறோம், சாப்பிடவும் போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹோட்டலில் போயிட்டு நம்ம ஆர்ட்ரு பண்ணிடணும். ஆர்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சுற்றி பார்க்க போயிட்டு அழகாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்ட்ரு வந்து ரெடி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்வீன் டைமில் நம்ம அழகாக சுற்றி பார்த்துட்டு இந்த தீவை பார்த்துட்டு போகலாம். இந்த பாருங்கள், அதுவும் நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற வண்டி தான். இந்த மாதிரி நிறைய வண்டி இந்த இருக்குது பாருங்கள், அது ஸ்பீடு போட்டு. இந்த ஸ்பீடு போட்டு தான் நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப புக் பண்ணோம். அந்த புக் பண்ணுறதுக்கு ஒரு 400 ருஃபியா, இந்த ஊர் காசு ருஃபியான்னு சொல்லுவாங்க. அந்த 400 ருஃபியா ஆகும். அந்த அளவு நமக்கு 400 ருஃபியா ரெடி பண்ணி புக் பண்ணி அந்த போட்டில் தான் போகிறோம். டாட்டா பாபாய்.